ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। वसति दसन शिखरे तरणि तव लग्ना शशिनिकलंग कलेव निमग्ना केशवतीता सुकर रूपा। जय जगदीश हरे, जय जगदीश हरे स्वामी, जय जगदीश हरे। हरे कृष्णा। பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பகவான் வராக தேவரின் தோற்றம். அதுதான் நம்ம கொஞ்ச நாளா தொடர்ந்து நம்முடைய நித்தியம் பாகவத சேவையில படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 43 முதல் 46 வரை. 43ஆம் பதத்தில் என்ன சொல்லியிருக்கு? Who else but you, the supreme son of Godhead, who deliver the earth from within the water? It is not very wonderful for you. However, because you acted more wonderfully in the creation of the universe, by your energy, you have created this wonderful cosmic manifestation. அப்போ இந்த உயர் கிரகவாசிகள், மேலுலகவாசிகள், சத்தியலோகம், ஜனலோகம், தபோலோகம், இந்த உயர் கிரகவாசிகள்லாம் பகவான் வராக தேவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. பகவான் வராக மூர்த்தியாக அவர் தோன்றிய பொழுது அந்த பிரம்மாண்டமான ரூபம், பர்வதம் போல இருக்க ஒரு உடல், பெரிய மலை மாதிரி இருக்கு. அந்த மலையில நேத்து என்ன ஓம கொடுத்திருந்தாங்க பாகவதத்துல, ஒரு பெரிய மலை மேல மேகக்கூட்டம் அப்படி இருக்கும். ஒரு பெரிய மலையில மேகக்கூட்டங்கள் எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி பகவான் வராக அவதாரம் பண்ணி பூமியை தன்னுடைய தந்தங்களால தூக்கிட்டார். அந்த கூரிய தந்தங்களால பூமியை மேல தூக்கினார். அது காண்பதற்கு ரொம்ப அழகான காட்சியா இருந்தது. இப்போ பகவான் வராக தேவரை ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்களால ஜனலோக, தபலோக, சத்தியலோக வாசிகள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள், சாதுக்கள்லாம் பகவான உன்னதமான ஸ்லோகங்களை கொண்டு, உத்தம ஸ்லோகங்களை கொண்டு பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? பகவானே, நீங்க இந்த பூமிய ஜலத்திலிருந்து மேல எடுத்து வந்தீங்க இல்லையா? கர்ப்பக்கடல்ல இருந்து பூமி நீங்க மேல கொண்டு வந்தது ஒரு பெரிய அதிசயம். உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் எல்லாம் இல்ல, அது பகவானுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான். பகவானை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் இல்லை. கர்ப்பக்கடல்ல போயிருந்த பூமிய தன் கூறிய தந்தங்களால எடுத்துட்டு வந்தது வராகமூர்த்திக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா பாக்குறதுக்கு அது அற்புதமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? Who else but you, the spirit of Godhead, who deliver the earth from the within the water, is not very wonderful for you. பகவானுக்கு ஒன்றும் அது பெரிய அதிசயம் இல்லை, ஆனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப அதிசயமா பண்ணிருக்கீங்க நீங்க. அது எப்படி நடந்தது? இந்த பிரபஞ்ச படைப்பே ரொம்ப அதிசயமா இருக்கு. இதெல்லாம் உங்க சக்தியினாலதான் நடக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான அற்புதமான செயல்களும் உங்க சக்தியில தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரபுபார் பொருளுரையில் என்ன சொல்றாரு? சில நேரங்களில் சாதாரண மனிதர்கள், 2 விதமான நபர்கள் இருக்காங்க. ஒண்ணு சாதாரண மனிதர்கள், இன்னொன்னு பக்தர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? சாதாரண மனிதர்கள் அல்லது அறியாமையில் இருக்கிறவங்க, அறிவு குறைந்தவங்க, சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்துல விஞ்ஞானிகள் ஏதாவது சாதனை பண்ணா அது பெருசா பார்க்க, ஓ இவ்வளவு அற்புதம் பண்றாங்களா, விஞ்ஞானத்துல இப்படி சாதனை பண்ணிட்டாங்களா, வேறு கிரகத்துக்கு செயற்கைக்கோள்ல அனுப்புறாங்களா, சேட்டலைட்ல அனுப்புறாங்களா, அந்த கிரகத்துக்கு போக முயற்சி பண்றாங்களா,
இந்த கிரகத்துக்கு போக முயற்சி பண்றாங்களா? ரொம்ப அதிசயமா பார்ப்பேன். ஏதாவது விஞ்ஞானி வந்து ஒரு சின்னதா ஒரு சாகசம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க பெருசா பாக்குறாங்க. ஆனா பகவானுடைய பக்தர்கள் எப்படி பாக்குறாங்க? பகவானுடைய பக்தர் வந்து இந்த விஞ்ஞானிக்கு மூளை யாரு கொடுத்தா? இந்த மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறாரு, ஒரு சேட்டலைட் அனுப்புறாரு, அப்புறம் ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? இந்த ஜட உலகத்துல ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த இன்டெலிஜென்ட் யாருக்கு இருந்து வந்ததுன்னு முதல் கேள்வி வரும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பண்றவங்களுக்கு அந்த நாலேஜ் யாரு கொடுத்தா? அதை பாக்குறது இல்ல. பொதுவா மக்கள் மக்கள் வந்து பெரும்பாலும் வெளி தோற்றத்தை மட்டும் பாத்துக்கிறாங்க. அல்லது ஒரு சாதனை பண்ணா யாராவது ஏதோ ஒரு சாதனை பண்றாங்க, விளையாட்டு துறையிலயோ அல்லது விஞ்ஞானத்திலயோ அல்லது ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு துறையில யாராவது சாகசம் பண்ணா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? ஓ, இந்த நபர் இவ்வளவு பெரிய சாகசம் பண்றாரு. அந்த நபர் வந்து அவ்வளவு பெரிய சாகசம் பண்றதுக்கான அறிவு யாரு கொடுத்தா? சில நேரங்களில் விஞ்ஞானிகளுக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பாங்க. அப்புறம் நடிகர்களுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆஸ்கார் அவார்டு, நோபல் பரிசு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய கின்னஸ் சாதனை. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க? சில சாதனை பண்ணி கின்னஸ் புத்தகத்துல இடம் பெறுவாங்க. கின்னஸ் புத்தகத்துல இடம் பெறுவாங்க. சரிங்க, நல்ல விஷயம்தான். ஒரு விஞ்ஞானி வந்து பெரும் சாதனை பண்ணி நோபல் பரிசு வாங்கினாரு. அப்புறம் ஒரு சினிமா படம் எடுத்து அதுல ஆஸ்கார் அவார்டு வாங்கினாங்க. சரி, நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்ல விஷயம்தான். அப்புறம் கின்னஸ் புத்தகத்துல இடம் பெற்றாங்க. யாருமே செய்ய முடியாத அமானுஷ செயல்களை பண்ணி கின்னஸ் புத்தகத்துல இடம் பெறாங்க. சரிங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த நாலேஜ் யாரு கொடுத்தா? அந்த பிரெயின், அந்த மூளை யாரு கொடுத்தா அவங்களுக்கு? அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு, அந்த மாதிரி செயல்படுறதுக்கு. யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் பூர்ஜிதமேவா தத்தத்தேவானு கச்சந்தி மாம தேஜ அம்ச சம்பவம். அப்ப இந்த உலகத்துல ஒரு பக்தர் எப்படி பாக்குறாரு? பக்தர் அல்லாதவங்க எப்படி பாக்குறாங்க? பக்தர் எப்படி பாக்குறாங்க? பக்தர் அல்லாதவங்க சாதனையாளர்களே போட்டிருக்கிறார். ஓ, இந்த சாதனையாளர் இது சாதனை படைத்து விட்டார், அதில் சாதனை படைத்து விட்டார் அப்படின்னு. பக்தர் அல்லாதவங்க எங்கேயாவது எங்கேயாவது யாராவது ஏதாவது அதிசயம் அற்புதம் பண்ணா, யாராவது ஒரு அதிசயமான செயல் பண்றாங்க, அற்புதமான செயல் பண்றாங்க, அமானுஷ்யமான செயல் பண்றாங்கன்னா உடனே அந்த நபர்களை பிடித்துக் கொள்கிறார். ஓ, இவர் தான் அப்படி பண்ணாரு, அவர் தான் அப்படி பண்ணாரு, அவரால் தான் நடந்தது. இது வந்து அறிவில் குறைந்தவங்க பாக்குறது. பக்தர்கள் எப்படி பாக்குறாங்க? ஓ, வெரி கிரேட், இந்த நபருக்கு இந்த அறிவாற்றல் யார் கொடுத்தா? இந்த சாதனை பண்றதுக்கான மூளை எங்கிருந்து வந்தது? அதற்கான நாலேஜ் எங்கிருந்து வந்தது? அது பகவான் தான் கொடுக்கிறார். அதனாலதான் எல்லா புகழும் இறைவனுக்கு. அவருக்கு தான் எல்லா புகழும். ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னா இங்க ஒரு அணு கூட அசையாது. பகவான் இல்லாம இங்க ஒரு அணு கூட அசையாது. அப்புறம் மேலும் ப்ரோப்பா என்ன சொல்றாரு? சிலர் அறிவில் குறைந்தவங்க இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பை பார்த்து வியந்து போறாங்க. அடடா, பாருங்க பிரபஞ்சம் எப்படி இயங்குது, எவ்வளவு அதிசயமா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்போ இந்த அறிவில் குறைந்தவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பிரபஞ்ச சிருஷ்டிப்பு வந்து இயற்கையா நடக்குது, தானா நடக்குது, நேச்சர் வந்து இண்டிபெண்டா ஒர்க் ஆகுது. நோ, நேச்சர் வந்து இண்டிபெண்டா ஒர்க் ஆகாது. இயற்கை தானா இயங்காது. அதுக்கு பின்னாடி பகவான் இயக்கிட்டு இருக்கார். பகவான் அது இயக்குறார். அதனால ரெண்டு விதமான நபர்கள். ஒரு நபர் வந்து எப்படி பாக்குறவங்க? அறிவில் குறைந்தவங்க தற்காலிகமா பண்ணக்கூடிய சின்ன சின்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு அவங்க தான் முடிவு பண்றாங்க. ஆனா பக்தர்கள் வந்து இங்க என்ன அதிசயம் நடந்தாலும் அற்புதம் நடந்தாலும் அது பகவானுடைய அனுகிரகத்தினால் நடக்குது, அவருடைய ஏற்பாட்டுலாம் நடக்குது, அவருடைய அனுமதியில நடக்குது, அவர் இல்லாம நடக்காது. அப்படி பாக்குறேன். அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தாலும் எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அது ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி,
இந்த பிரபஞ்சத்துல என்ன நடந்தாலும் பகவானுடைய அனுமதி இல்லாம, பகவானுடைய ஏற்பாடு இல்லாம, அவருடைய எனர்ஜி, அவருடைய சக்தி இல்லாம நடக்காது. அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கே, அது பகவானுடைய சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தி. இந்த பிரபஞ்சம், இந்த பௌதிக இருக்கை வந்து பகவானுடைய பௌதிக சக்தி. உயிர் வாழிகள் நாம கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. அப்போ நாம ஏதாவது அதிசயம் பண்றோம், நாம ஏதாவது அதிசயம் பண்ணா, நாம ஏதாவது அற்புதம் பண்ணா, அது எப்படி நடந்தது? பகவானுடைய சக்தியினால் நடந்தது, பகவானுடைய சக்தியினால் நடந்தது. சரி, அடுத்தது, இந்த பிரபஞ்சத்துல அதிசயம் நடக்குது, இந்த பிரபஞ்சத்துல அற்புதம் நடக்குது, அது எப்படி நடக்குது? அதுவும் பகவானுடைய சக்தி. ஒன்று பகவானுடைய பௌதிக சக்தி, இன்னொன்னு பகவானுடைய ஆன்மீக சக்தி. அப்போ பகவானுடைய பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி ரெண்டுமே பகவானுடைய சக்தியா இருக்கிறதுனால அவர் தான் சக்திமான். சக்திமான் இல்லைன்னா சக்தி மட்டும் எப்படி செயல்படும்? சக்திமான் இல்லாம சக்தி மட்டும் செயல்படாது. ரைட். அடுத்து 44வது பதத்துல என்ன சொல்லியிருக்கு? ஓ சுப்ரீம் லார்ட், undoubtedly we are inhabitants of the most pious planets, the Jana, Taba and Satyaloka, but still we have been purified by the drops of water sprinkled from your shoulder hairs by the shaking of your body. இப்போ அடுத்து இங்க ஒரு என்ன பிரார்த்தனை பண்றாங்க? இந்த சத்தியலோக, ஜனலோக, தபோலோக வாசிகள், இந்த உயர்கிரக வாசிகள் என்ன பிரார்த்தனை பண்றாங்க? நாங்க வந்து சந்தேகம் இல்லை, நாங்க உயர் கிரகத்துல தான் இருக்கோம். 14 லோகம், ஒரு ஒரு பிரபஞ்சத்துல, ஒரு யூனிவர்ஸ்ல 14 பிளானட்டரி சிஸ்டம் இருக்கு. ஒரு பிரபஞ்சத்துல 14 லோகம் இருக்கு. அதுல மேல உயர் கிரகங்கள் இருக்கு. பூர்புவஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அப்ப இது உயர் கிரகங்கள். இது உயர் கிரகங்களா இருந்தாலும், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எல்லாம் உயர் கிரகங்களா இருந்தாலும் அது கூட பௌதிகமான கிரகம் தான். அதனால அங்க கூட களங்கம் இருக்கு, அங்க கூட அசுத்தம் இருக்கு, அங்க கூட முக்குணத்துக்கு உட்பட்டு இருக்கு. அப்ப அங்கேயும் பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த உயர் கிரகத்துல இருக்கிறவங்களுக்கே இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது, அப்ப சாதாரண பௌதிக லோகத்துல இருக்கிற நம்மள என்ன சொல்றோம்? சாதாரண பூலோகத்துல, இந்த பௌதிக சிருஷ்டிப்புல பூலோகத்துல இருக்கிற நம்ம ரொம்ப ரொம்ப கீழலையான ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்மை காட்டிலும் பன்மடங்கு சிறந்தவங்க ஜனலோகவாசிகள், தபோலோகவாசிகள், சத்தியலோகவாசிகள். ஆனா அவங்களே சொல்றாங்க எங்க கிரகத்திலும் அசுத்தம் இருக்கு. அது என்னது அசுத்தம்? நான் என்ற பொய்யங்காரம், பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்களை நாட்டு, இதெல்லாம் வந்து உயர் கிரகத்திலே உண்டு. அப் டு பிரம்மலோகம் வரைக்கும். இந்த பௌதிக கிரகத்திலேயே, இந்த பௌதிக லோகத்திலே மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகம் வரைக்கும் இந்த பௌதிக ஆசை, பௌதிக வசதி, பொய்யகங்காரம், பொறாமை, காமம், பேராசை இதெல்லாம் உண்டு. அப்போ உயர் கிரக வாசிகளுக்கும் இந்த அசுத்தம் உண்டு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? சந்தேகம் இல்லை, நாங்க உயர் கிரகத்துல தான் இருக்கிறோம். இந்த சத்தியலோக, ஜனலோக, தபோலோக வாசிகள் ஆகிய நாங்க உயர் கிரகத்துல தான் இருக்கிறோம். ஆனாலும் பாருங்க பகவானே, அங்க கூட அசுத்தம் இருக்கு. ஆனா நீங்க இந்த பிரம்மாண்டமான வராக அவதாரம் பண்ணீங்க இல்லையா? அந்த பிரம்மாண்டமான வராக அவதாரத்துல உங்க உடம்புல இருக்க இந்த வேர்வை துளி, உங்க உடம்புல இருக்க அந்த வேர்வை துளி வந்து நீங்க உடம்ப ஷேக் பண்ணும்போது அந்த துளி, அந்த தண்ணீர் வந்து எங்க மேல பட்டுச்சு. பட் still we have been purified by the drop of water sprinkled from your shoulder hair by the shaking of your body. ஓ பகவானே, நீங்க வந்து அந்த கர்ப்ப கடல்ல குதிச்சு பூமியை மேல கொண்டு வந்துட்டு அதோட இடத்துல வச்சுட்டு அப்புறம் உங்க உடம்ப நீங்க ஷேக் பண்ணீங்க. உங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா, வராகமூர்த்தியோட ஷோல்டர், அவர் தோல், அந்த சரீரத்தை வந்து ஒரு உழுக்கு உழுக்குனர். அப்படி வராகமூர்த்தி தன் சரீரத்தை ஒரு உழுக்கு உழுக்கும் போது அந்த பாடியில, அவருடைய உடலுக்கு இருக்கிற ஜலம், அந்த வாட்டர் எல்லாம் வந்து எல்லா பக்கம் ஸ்பிரிங்கிள் ஆயிடுச்சு, தெளிச்சுது. அப்ப வராகமூர்த்தியோட உடல்ல இருந்து வந்த ஜலமானது
மேலு உலக வாசிகள் எல்லாம் தெளிச்ச உடனே அவங்க சொல்றாங்க, அந்த தீர்த்தம் எங்க மேல பட்டதுனால நாங்க தூய்மை அடைச்சிட்டோம். எங்களுடைய கிரகங்கள் தூய்மை அடைஞ்சது. ஜனலோகம், சத்தியலோகம், தபலோகமும் அந்த லோகத்துல வாழக்கூடிய லோகவாசிகள், ஜனலோகவாசிகள், தபோலோகவாசிகள், சத்தியலோகவாசிகள் அவங்க என்ன சொல்றாங்க, வராகமூர்த்தியுடைய சரீரத்திலிருந்து வந்த அந்த ஜலமானது எங்க மேல பட்டதுனால நாங்க எல்லா களங்கத்திலிருந்து விடுபட்டோம். அப்ப பொருளுரையில புரோப்பா என்ன எழுதுறாரு, பகவானது சரீரத்திலிருந்து வந்த அந்த ஜலமும் பகவானது தாமரை திருப்பாதத்திலிருந்து வந்த கங்கையும் வேறு வேறு இல்லை. கங்கா தீர்த்தம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து வருது. கங்கா தேவிக்கு இன்னொரு பேர் பதித்த பாவனி. பதித்த பாவனினா வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறோம். கங்கா தேவி 3 உலகம் பிரயாணம் செஞ்சு கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை பௌதிக குணத்திலிருந்து, பௌதிக கலங்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். அப்போ பகவானுடைய சரீரத்திலிருந்து, வராகமூர்த்தியுடைய சரீரத்திலிருந்து வந்த ஜலமும் கங்கா தீர்த்தமும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துறாங்க. அதனால கங்கை கரையில குடிபெயர்றது ரொம்ப பெரிய பாக்கியம். கங்கையில ஸ்நானம் செய்வது, கங்கா தேவியை வழிபடுவது, கங்கையை 7 விதமா வழிபடலாம். கங்கா 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 என்று கங்கையுடைய நாமத்தை உச்சரிப்பது, கங்கையை பூஜிப்பது, கங்கையில நீராடுவது, கங்கையை வழிபடுவது, அப்புறம் கங்கா தீர்த்தத்தை பகவானுடைய சேவைக்கா பயன்படுத்துறது, கங்கையை தொடுவது, கங்கையில மந்திரங்களை சொல்லி அர்ப்பணிக்கிறது, பல விதங்களை கங்கையை வழிபடலாம். அப்ப கங்கா தேவி பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து வர்றதுனால அவங்களும் என்ன பண்றாங்க, 3 லோக வாசிகளையும் புனிதப்படுத்துறாங்க அப்படின்னு பாப்பா சொல்றாரு. அடுத்து 45, verse number 45. Oh Lord, there is no limit to your wonderful activities. Anyone who desires to know the limit of your activities is certainly nonsensical. Everyone in this world is conditioned by the powerful mystic potencies. Please bestow your causeless mercy upon the conditioned soul. இங்க என்ன சொல்றாங்க, இந்த உயர்கிரக வாசிகள்லாம், ஓ எம்பெருமானே, பகவானே, உங்க தெய்வீகமான செயல்கள்லாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய அற்புதமான செயல்கள், ஓ பகவானே, உங்களுடைய அற்புதமான செயல்கள், தெய்வீகமான செயல்கள்லாம் எல்லையற்றது. பகவானுடைய செயல்கள் எல்லாமே எல்லையற்றது. ஆனா யாராவது ஒருத்தர் அதுக்கு எல்லை இருக்குன்னு நினைச்சாங்க அப்படின்னா அவன் சத்தியமா முட்டாள்தான். யாராவது ஒருத்தர் பகவானுடைய செயல்கள் எல்லைக்குட்பட்டது, பகவானது செயல்கள் ஒரு வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு நினைச்சா அவன் முட்டாள், foolish person. அதுக்கப்புறம் மேலும் என்ன சொல்றாங்க, everyone in the world is conditioned by the powerful mystic potencies. எல்லாம் எல்லா ஜீவன்களும் கட்டுண்ட வாழ்க்கையில பயங்கரமான யோக சக்தியினால கவரப்பட்டிருக்காங்க. Please bestow your costless mercy upon these conditioned souls. அதனால எல்லாரும் இந்த மாயா சக்தியினால ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் உங்களது மாயா சக்தியினால கவரப்பட்டிருக்காங்க. தயவுசெய்து எங்களுக்கு உங்களை எங்க மேல உங்க கருணை காமிங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. பகவானுடைய செயல்கள்லாம் திவ்யமானது. நம்ம பகவத்கீதையில் கூட படிக்கிறோம், ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜனா. அர்ஜுனா, எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது. பகவானுடைய செயல்கள் எல்லையற்றது. அவருக்கு எல்லையே கிடையாது. பகவானுக்கு எல்லையே கிடையாது, அன்லிமிட்டெட். அதனாலதான் அவருக்கு அச்சிந்திய சக்தி, இன்கன்சீவபிள் பொட்டன்சி. பகவானுடைய சக்தி இருக்கு இல்லையா, பகவானுடைய சக்தி எல்லையற்றது, அளவிட முடியாது. உருக்கிரமா அப்படின்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அதி அற்புதமான ஆற்றல் படைத்தவர், செயல் பண்றவர். யாருமே எதிர்பார்க்காத அதி அற்புதமான ஆற்றலும் செயலும் பண்றவர். இதே வராக அவதாரத்துல பார்த்தோமே, பிரம்மதேவருக்கே தெரியாது பகவான் எப்படி அவதாரம் செய்ய போறார்.
மகாதேவருக்கு தெரியாது, லட்சுமி தேவிக்கு தெரியாது. பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணது பிரம்மதேவருக்கோ மகாதேவருக்கோ லட்சுமி தேவிக்கோ தெரியாது, கருடர் கூட தெரியாது. அதனால பகவானது செயல்களை வந்து சாதாரணப்பட்ட ஜீவன்களால புரிஞ்சுக்க முடியாது. மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளுமே புரிஞ்சுக்க முடியாத பொழுது சாதாரண ஜீவன்களை பத்தி சொல்லின இருக்கு. நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிரிகி தேவானாம் மகர்ஷீனாம் சர்வச. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அப்போ பகவானது செயல்களை, அவரது அத்தியுத ஆற்றல், அவரது அத்தியுத சக்திய மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளுமே அறிய மாட்டார்கள்னா, நம்மை போல கட்டுண்ட ஜீவன்கள் பந்தப்பட்ட ஜீவனை பத்தி சொல்லினர். அதனால முதல்ல வந்து பகவான் செயல்களை வந்து சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. அனந்த அனந்த தேவர் ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் இருக்கு, அவர் இது வரைக்கும் சொல்லி முடிக்க முடியல பகவான் லீலைகள். அவர் லீலைகளை வந்து சொல்லி முடிக்க. அதவா பகுனைத்தேன கிருபாத்தேன தவாஜுனா இஷ்டப்பியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத். அர்ஜுனா, எனது வைபவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, அது சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு விளக்கம் இங்க கொடுத்திருக்கேன், பகவத்கீதையில ஒரு சாம்பிள் கொடுத்திருக்கிறேன். ஆனா பகவானுடைய செயல்கள்லாம் எல்லையற்றது, அன்லிமிட்டட். அப்போ பகவானது செயல்களை வந்து நம்ம மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சி பண்றதுனாலயோ இல்ல சாஸ்திரங்களை விசாரணை செய்யறதுனாலயோ புரிஞ்சுக்க முடியாது. பக்தி தொண்டால மட்டும்தான் பகவானது செயல்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்துவது. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால மட்டும்தான் ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்க முடியும், முழுமையால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ சைத்தன்ய பாகவதத்துல சைத்தன்ய பாகவதத்துல பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு, சைதன்ய லீலைகள், சைதன்ய மகாபுருடைய லீலைகள் வந்து ஆகாசத்தை போல, வானத்தை போல. மகாபிரபு லீலைகள்லாம் வானத்தை போல, நம்ம எல்லாம் பறவைகளை போல. யாரெல்லாம் மகாபிரபு லீலைகளை வர்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பறவைகளை போல. எந்த பறவையாவது ஆகாசத்தை தொட்டிருக்கா? தொட முடியாது. உயரத்துல பறக்கலாம், கழுகு ஒரு உயரத்துல பறக்கலாம், கிளி ஒரு உயரத்துல பறக்கலாம், காக்கை ஒரு உயரத்துல பறக்கலாம், பருந்து ஒரு உயரத்துல பறக்கலாம், மயில் ஒரு உயரத்துல ஓரொரு பறவைகளும் ஓரொரு பறவையும் அதன் சக்திக்கு தகுந்தாற் போல ஆகாசத்துல பறக்கலாமே தவிர எந்த பறவையும் ஆகாசத்தை தொட்டதே இல்லை. எந்த பறவையும் ஆகாசத்தை தொட்டதே இல்லை. அந்த மாதிரிதான் மகாபிரபு லீலைகளை வந்து அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வர்ணிக்கலாம். குரு பரம்பரையில கேட்டு, ஆச்சாரியிட்ட கேட்டு, சாஸ்திரம் படிச்சு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வர்ணிக்கலாம். ஆனா முழுமையா வர்ணிக்க முடியுமா? முடியாது. யாராலும் முழுமையா வர்ணிக்க முடியாது. பகவானது லீலைகளை வந்து இதுவரைக்கும் முழுமையா வர்ணிச்சு முடிச்சவங்களே கிடையாது. பகவான் லீலைகளை அப்படி முழுமையால வர்ணிச்சு முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, 46வது பதம். The sage Maitreya said, the Lord being thus worshipped by all the great sages and transcendentalists, touched the earth with his hooves and plays with the water. இந்த மாதிரி இந்த சத்தியலோக, ஜனலோக, தபோலோக கிரகவாசிகள்லாம் அவங்க வந்து பகவானை துதித்து பாடி பிரார்த்தனை செஞ்ச உடனே பகவான் என்ன பண்ணாரு, அந்த பூமிய கர்ப்பக்கடல்ல மிதக்க விட்டார். பாருங்க, அடுத்தது இங்க புரோப்பா என்ன சொல்றாரு, இந்த புவியீர்ப்பு விசை, நியூட்டன்ஸ் லா, விஞ்ஞானிகள் எதோ கண்டுபிடிக்கிறாங்க, புவியீர்ப்பு விசை, நியூட்டன்ஸ் லா, அந்த லா இந்த லா எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது? புவியீர்ப்பு விசைன்னு எப்படி நடக்குது? அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? யாருடைய மேற்பார்வையில இயங்கிட்டு இருக்கு? இந்த புவியீர்ப்பு விசைங்கிறது நியூட்டன்ஸ் லா அப்படின்னா, அந்த லா, அந்த சட்டத்தை வகுத்தவர் யாரு? அந்த சட்டம் எப்படி தோன்றியது? பூமியை போன்ற எண்ணற்ற கோள்கள்,
பகவான் நினைச்சாருன்னா எண்ணற்ற கோள்களை காற்றிலையும் மிதக்க விட முடியும், ஜலத்திலையும் மிதக்க விட முடியும். பகவான் நினைச்சிட்டாரு அப்படின்னா, பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னா, ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்ல, கோடிக்கணக்கான கிரகங்களை ஆகாசத்துல காற்றுல மிதக்க வைக்க முடியும். கோடிக்கணக்கான கிரகங்களை ஜலத்துல மிதக்க வைக்க முடியும். இப்ப பாருங்க, அந்த கோள்கள்லாம் வந்து ஓரொரு கோள்களும் அதன் பாதையில சுழண்டுகிட்டு இருக்கு. எப்படி கரெக்டா ஓரொரு கோளும் அதன் பாதையிலேயே சுழண்டுகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாதை மாறியதில்லை, விபத்து நடந்ததில்லை இல்லையா? நம்ம கூட இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் வாகனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, காரு, பஸ், பிளைட்டு, ட்ரெயின். ஆனா விபத்து நடக்குது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச எந்திரத்தை வச்சு நம்ம போகும்போது அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்தை பின்பற்றினாலும் விபத்து நடக்குது. ஆனா இறைவனுடைய படைப்புல எண்ணற்ற கோள்கள் ஆகாசத்திலும் ஜலத்திலும் மிதந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு கோள் இன்னொரு கோளோட மோதிருச்சு, ரெண்டு கோள்கள் மோதி பெரும் நாசம் விளைவு ஏற்பட்டு விட்டது, அந்த மாதிரி கேள்விப்பட்டது. அதுதான் பர்ஃபெக்ட் கிரியேஷன். பகவானுடைய படைப்பு வந்து அவ்வளவு நேர்த்தியா நடக்கும். அதனால அவருடைய செயல்கள், அவருடைய இந்த சிருஷ்டிப்பு லீலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அப்புறம் என்ன சொல்றாங்க இங்க, ஆஹ், இந்த கோள்களை மிதக்க விட்டது. எண்ணற்ற கோள்கள் மிதக்குது, காற்றுல மிதக்குது, ஜலத்துல மிதக்குது. எப்படி நடக்குது இது? பாருங்க, ராமர் வந்து பாலம் கட்டி போனார். கல்லெல்லாம் தூக்கி பெரிய பெரிய கல் எடுத்து அந்த சமுத்திரத்துல போடும்போது அந்த கல்லெல்லாம் மிதந்து. அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இது ஒண்ணும் ராமருக்கு பெரிய விஷயம் இல்ல. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, சமுத்திரத்துல பாலம் கட்டணும். எங்கிருந்து? இந்த தக்ஷின் பாரத், தென்னிந்தியால இருந்து சேது பந்தன், சேது சமுத்திரத்துல அங்க இருந்து லங்கைக்கு பாலம் கட்டினார். அப்போ இந்த பாலம் கட்டும் போது பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய பாறைங்க, பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்து அந்த சமுத்திரத்துல போடுறாங்க. அதெல்லாம் மிதக்குது. இன்னைக்கு நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா நீங்க எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த மிதக்கிற கல்லை பார்க்கலாம். ராமருடைய பாலம், ராமர் பாலம் கட்டினார் இல்லையா, அந்த கல்லை வந்து தண்ணியில போட்டு அந்த கல்லு மிதந்தது இல்லையா, அந்த மிதக்கும் கற்களை இன்றைக்கும் பார்க்கலாம். யாரா பார்த்துருந்தீங்கன்னா கை தூக்குங்க. மிதக்கும் கற்கள் ராமேஸ்வரத்துல போனா இன்னைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், பாதுகாப்பா எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இது பகவானுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா சமுத்திரத்துல கல்ல மிதக்க வைக்கிறதா பகவானுக்கு பெரிய விஷயம். அவர் எண்ணற்ற கோள்களை மிதக்க வச்சிட்டு இருக்கிறார். பகவான் வந்து ஆகாசத்திலையும் ஜலத்திலையும் எண்ணற்ற கோள்களை மிதக்க விட்டுருக்கார். கர்ப்ப கடல்ல எண்ணற்ற கோள்கள் மிதக்குது, காரண கடல்ல எண்ணற்ற கோள்கள் மிதக்குது, ஆகாசத்துல எண்ணற்ற கோள்கள் மிதக்குது. அப்ப எண்ணற்ற கிரகங்கள் ஆகாசத்துல மிதந்து கொண்டிருக்கும் பொழுது அதுவே பகவானுக்கு சாத்தியம்னு சொன்னா, இந்த கடல்ல கல்ல போடுறது அவருக்கு சாத்தியம் இல்ல. முட்டாள்தனமா இருக்கு. கடல்ல கல்லு போட்டு எப்படி நிக்கும், எப்படி நிக்குதுன்னா அது என்ன பெரிய விஷயம் பகவானுக்கு? அது ஒன்னும் அவருக்கு ஆச்சரியப்படுற விஷயம், அது ஒரு சாதாரண விஷயம். பகவான் நினைத்தா என்ன நடக்காது. ம். அதனால இந்த ராமர் பாலம் எப்படி கட்டினாரு, அந்த பாலம் உண்மையா, அது எந்த என்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சா, நிறைய கூமுட்டைகளை கேட்பாங்க. நிறைய முட்டாள்கள் என்ன கேள்வி கேட்பாங்க, அது எப்படி இந்த பாலம், இது எப்படி கட்டினாங்க? இது என்ன ஆச்சரியம்? இந்த பாலம் கட்டினது பெரிய ஆச்சரியம் இல்ல. இன்னைக்கு பாரத பூமியில எண்ணற்ற பிரம்மாண்டமான கோயில்கள், ஜெகநாத பூரி, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், எப்படி அந்த வேலைப்பாடுகள், கோபுர வேலைப்பாடுகள், பெரிய பெரிய தூண்கள், ஆயிரங்கால் தூண் இருக்கு. ஸ்ரீரங்கத்திலையும் இங்க மதுரையிலையும் ஆயிரங்கால் தூண்கள், 1000 தூண் வச்சு கட்டியிருக்கு. அற்புதமான வேலைப்பாடு. அவங்க என்ன இன்ஜினியரிங் காலேஜ்லயே போய் படிச்சாங்க?
எங்க போய் எந்த காலேஜில் போய் ஆர்கிடெக்ட் படிச்ச சர்டிபிகேட் வாங்கினாங்க? அதனால இந்த முட்டாள்தனமான கேள்விகளை இப்பதான் எழுது. இந்த குறைந்த காலத்துலதான் இந்த கடவுள் நம்பிக்கையற்ற தலைவர்கள், சினிமா நடிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறது. ஆனா உண்மையில வந்து பகவானுடைய அனுகிரகம் இருக்குமானால் எது சாத்தியம் இல்லை. ஒருத்தருக்கு அந்த நாலேஜ் கொடுக்கும், பகவான் அந்த அறிவு கொடுக்கும் போது எப்பேற்பட்ட அசாத்தியமான காரியங்களும் சாத்தியமாயிடும். அதனால இந்த தண்ணியில பாலம் கட்டி போனது ராமருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நமக்கு தான் பெரிய விஷயம். ஓ, இது எப்படியப்பா நடந்தது? ராமர் தண்ணியிலேயே பாலம் கட்டி போனாரா? அப்படி நமக்கு தான் ஆச்சரியம். ராமருக்கு இதுல ஆச்சரியப்படுற ஒண்ணும் இல்லை. அவர் கோள்களே ஆகாசத்துல மிதக்க விட்டுருக்கிறாரு. பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோள்களே மிதக்குது. இந்த தண்ணியில கல்ல போட்டா என்ன பெரிய விஷயம்? அத வந்து நாசாவுடைய அந்த இதுல விஞ்ஞான கூடத்துல இருந்து சேட்டலைட்ல ஆராய்ச்சி பண்ணி அப்படி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க யூடியூப்ல. அந்த பாலம் இன்னைக்கும் அடியில் இருக்கு, ராமர் பாலம். அதனால பகவானுடைய செயல்களை, பகவானது திவ்யமான செயல்களை நம்ம ஜடப்புலன்களால உணர முடியாது. ஜடப்புலன்கள் வந்து குறைவுடையது. ஜடப்புலன்கள் குறைவுடையதா இருக்கிறதுனால இந்த குறைவுடைய புலன்களை வைத்துக்கொண்டு பகவானது செயல்களை நம்மளால கணிக்க முடியாது. ஜீவாத்மா வந்து 4 தவறு செய்யறவங்க. என்னென்ன 4 தவறு ஜீவாத்மா பண்ற தவறு? 4 குறைகள் இருக்கு ஜீவாத்மாட்ட. ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? ஏமாற்றக்கூடியவங்க. அப்புறம் இன்னும் 3. அந்த குரூப்ல கேளுங்க, கிளாஸ்ல அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. தவறு செய்பவர்கள். தவறு செய்யக்கூடியவங்க. இன்னும் 2 பாக்கி இருக்கு. மாயைக்கு உட்பட்டவர்கள் பிரபு. மாயைக்கு உட்பட்டவர் பிரபு. எங்க குரூப்ல எங்க அங்க அவங்க எங்க மத்தவங்கள எங்க? ஹரே கிருஷ்ணா. இந்த 2 பாக்கி இருக்கு. இஸ்கான் பெரம்பலூர் இன்னும் 2 பாக்கி இருக்கு. 2 தான் சொல்லியிருக்காங்க. ஏமாற்றக்கூடியவங்க, அப்புறம் தவறு செய்யறவங்க, புலன்கள் குறைபாடானது. ஏன் ஒரே ஆளே மெசேஜ் போடுறாங்க? மத்தவங்கள எங்க? மாயைக்கு அறியாமை, தவறு செய்பவர்கள் அறியாமையில் இருக்கிறோம். அறியாமைக்கு உட்பட்டவங்க, தவறு செய்யக்கூடியவங்க, புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றக்கூடியவங்க. இந்த 4 குறை ஜீவாத்மாவுக்கு இருக்கிறதுனால இந்த குறைவுடைய புலன்களை வைத்துக்கொண்டு ஜீவாத்மா கிருஷ்ணரை உணர முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி பண்றாங்க. விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? குறைவுடைய புலன்களை வைத்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி விஞ்ஞானிகள் குறைவுடைய புலன்களை வைத்து ஆராய்ச்சி பண்றதுனால அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாது. தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, குறையுடைய புலன்களை வச்சிருக்காங்க, அறியாமல் இருக்க. அப்படி இருக்கும்போது விஞ்ஞானினால எப்படி கடவுளை உணர முடியும்? விஞ்ஞானினால சொந்த முயற்சியினாலேயோ ஆராய்ச்சினாலேயோ முடியாது. மனக்கற்பனையினாலும் முடியாது. வரட்டு தத்துவத்தினாலும் முடியாது. பக்தி இருந்தா மட்டும்தான். பக்தி இருந்தா மட்டும்தான். அப்போ அடுத்த கேள்வி வந்துடும், சுவாமி நம்ம புலன்கள் தான் குறைவுடையதாச்சு, அப்படி எப்படி பக்தி இருந்தா உணர முடியும்? பக்தி செய்ய செய்ய புலன்கள் தூய்மை அடையும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதி வினிமுக்தம். சர்வபாதி வினிமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம். மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அப்பழுக்கற்று. நம்ம ஊர்ல கூட பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் நிர்மலான்னு பேர் வைப்பாங்க. நிர்மலா. இந்த குரூப்ல யாரா இருக்காங்க நிர்மலான்னு? நிர்மலா அப்படின்னா அப்பழுக்கற்றவங்க. அப்ப சர்வபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். எல்லா உபாதைகளும் போகணும். என்னென்ன உபாதை எல்லாம் போகணும்? அறியாமை, பொறாமை, பேராசை, காமம், கோபம், இதெல்லாம் போகணும். இதெல்லாம் தூய்மையாகணும். அப்ப புலன்கள் தூய்மையாகும். புலன்கள் தூய்மையாகும் போது கிருஷ்ணரை உணர முடியும்.
அப்ப புலன்கள் தூய்மையாக வேண்டும் என்றால் புலன்களை பகவான் சேவையில் ஈடுபடுத்தும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சது. புலன்களை பகவானது சேவையில் ஈடுபடுத்தணும். அப்பதான் புலன்கள் தூய்மையாகும். பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், பகவானது நாம ரூப குணாதிசயங்களை ஜட புலன்களால உணர முடியாது. அந்த புலன்களை தூய்மை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபம் செய்வது, பிரசாதம் மட்டும் ஏற்றுக்கொள்வது, இப்படிதான் நாக்கு சுத்தமாகும். அப்ப நாக்கு சுத்தமாகும் போது எல்லா புலன்களும் சுத்தமாகும். அதனால புலன்கள் தூய்மை அடையாத வரைக்கும், மனம் தூய்மை அடையாத வரைக்கும் நாம் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியாது, உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால பக்தி தொண்டுனாலே நாம் தூய்மை அடைவதுதான். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை அடையும். அப்ப பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ணரை உணர்வதற்கு அது ஒன்றுதான் ஒரே வழி. பக்தி தொண்டால மட்டும்தான் உணர முடியும்னு சொல்லிட்டாரு. வேற எந்த யோக முறையாலும் அல்ல. ஞான யோகத்தினாலேயோ அல்ல அஷ்டாங்க யோகத்தினாலேயோ தியான யோகத்தினால தப எந்த யோகத்தினாலும் கிருஷ்ணர் உணரக்கூடியவர் அல்ல. பக்தி யோகத்தினால மட்டும்தான் உணர முடியும். தெளிவா சொல்றார். பக்தியாமம் அபிஜானாதி யாவான சாஸ்மி தத்துவதக. பக்தி தொண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளவாறு உணர முடியும். அப்ப மற்ற யோக முறைகள் எல்லாமே பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுதான். பக்தி இஸ் த டாப் மோஸ்ட் யோகா. பிரபுபா ஒரு புக் எழுதியிருக்காரு, சின்ன புக்கு தான், 20 பக்கம் தான் இருக்கும். டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். பக்தி தான் மிக உயர்ந்த யோகா சிஸ்டம், டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். மிக உன்னதமான யோகம், மிக உன்னதமான யோகம். பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன், பக்குவ நிலைக்கான வழி, பர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா, யோகத்தின் பூர்ணத்துவம். இதெல்லாம் சின்ன சின்ன புக்கு தான். பிரபுபாதர் எழுதியதுல 20 பக்கம் 15 பக்கம் தான் இருக்கும். பர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா, பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன், டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம், ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட்ஸ், பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம், யோகத்தின் பூர்ணத்துவம், ஆத்ம யோகம், நிறைய புத்தகங்கள் இருக்கு, சின்ன சின்ன புத்தகம். அதுல எல்லாம் பிரபுபாதா பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, பக்தி யோகம் தான் உன்னதமானதுன்னு ரொம்ப அழகா ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னையில இருந்து புருஷோத்தம மாதம் தொடங்குது. ரொம்ப ரொம்ப மங்களகரமான மாதம் புருஷோத்தம மாதம். இந்த மாதத்துல என்ன ஒரு சேவை செய்தாலும் 1000 மடங்கு நன்மை தரக்கூடியது. அதனால இந்த புருஷோத்தம மாதத்துல இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்முடைய சாதனா இம்ப்ரூவ் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலை சொல்லிட்டு இருக்கிற பக்தர்கள் கூடுதலா நாம ஜபிக்கணும். எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் கூடுதலா நாம ஜபிக்கணும். அப்புறம் பகவத்கீதை பாகவதம் வாசிக்கணும், உபன்யாசங்களை கேட்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், துளசி தேவிக்கு சேவை பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வுல முழுமையா ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு 1000 மடங்கு நன்மை தரக்கூடிய. அதனால இந்த புருஷோத்தம மாதத்தை பயன்படுத்தி கொண்டு சாதனா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கிருஷ்ண கான்சியஸ்ல மேலும் ப்ராக்ரஸ் ஆகும். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்கு நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு புருஷோத்தம மாதம். அதனால பக்தர்கள்லாம் இந்த விரதம் இருந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம். எந்த இடத்துலயுமே பிரபுபாதர் ரொம்ப கடினமாக விரதம் இருக்கணும்னு சொல்லல. அவங்கவுங்க உடல்நிலை சூழ்நிலை கருத்தில் கொண்டு எந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமோ அப்படி செய்யலாம். அதனால மெயின் பர்பஸ் என்னது, நோக்கம் என்னன்னா நம்முடைய பக்தியை முழுமையா ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம கிருஷ்ண உணர்வுல செயல்பட வேண்டும். பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், சாண்டிங் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், ஏதோ ஒரு சேவையில ஈடுபடுத்திக்கிட்டு பகவானை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹரே கிருஷ்ணா.